அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம சேர்ந்து சத்தம் உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. நாம் ஏறக்குறைய இதில் 5 காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். அதனுடைய அடுத்த கடைசி பார்ட்டு நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். நித்திய நியாய தீர்ப்பு. நித்திய நியாய தீர்ப்பு என்ற பகுதியை நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நித்திய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், இதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் சொல்லுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ நியாய தீர்ப்பு என்பது எல்லா மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது யாராலேயும் மாற்றவே முடியாது. எல்லாரும் என்ன கவனிங்கள், இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷன் கண்டிப்பாக இந்த நியாய தீர்ப்பை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அவ்வளவு நியாய தீர்ப்பு என்பது பயங்கரமானது. இந்த முழு உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லா மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் அந்த நியாய தீர்ப்பை 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். தேவ பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பு, பாவிகளுடைய நியாய தீர்ப்பு என்று 2ஆக பிரிக்கலாம். நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நாம் எப்படி இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்பிக்கொள்ளுகிறோம் என்பதை, நித்திய நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் நமக்கு அது புரியும். நான் அதை இறுதியாக இந்த வசனத்தில் திரும்ப வருவேன். இப்போ அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிங்க பார்க்கலாம். 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம சத்தம் உயர்த்தி அந்த கீழே உள்ள வசனத்தை மெதுவாக எல்லாரும் புரிஞ்சு வாசிக்கணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் நின்று பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நல்ல கவனிங்க. இதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு மெதுவாக உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இதுதான் நித்திய நியாய தீர்ப்பு என்கிறது. இது அஸ்திபார உபதேசம். இந்த அஸ்திபாரத்தை கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நியாய தீர்ப்பை எல்லா மனுஷனும் அறிஞ்சிருக்கணும். அதுக்காக தான்
ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 22:16 என்ன சொல்லப்பட்டது? சபைகளில் இவைகளின் சாட்சியாக பிரசங்கிக்கணும். ஒரு சபைக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு சபை முதலாவது இந்த நியாய தீர்ப்பை குறித்து அறிந்திருக்கணும். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, என்னையே பார்த்துக்கிடுங்கன்னா, இது இப்போ ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு பேர் வெள்ளை சிங்காசனம். வெள்ளை சிங்காசனம் பைபிளில் பல இடங்களில் நம்ம சிங்காசனங்களை பார்க்க முடியும். ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனம் என்னன்னா உயரமும் உன்னதமான சிங்காசனம். அந்த சிங்காசனம் இது அல்ல. மத்தேயு 25வது அதிகாரத்தில் மகிமையுள்ள சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனமும் இந்த சிங்காசனம் அல்ல. இது அளவு பார்த்தா பெருசா இருக்குன்னு பார்க்கறாரு, நிறம் பார்த்தா வெள்ளையா இருக்குன்னு சொல்றாரு. பெரிய வெள்ளை சிங்காசனம். வெள்ளை என்றால் தூய்மையை காட்டுகிறது, நீதியை காட்டுகிறது, கரை இல்லை என்பதை காட்டுகிறது. இந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்துவுடைய இந்த மகிமையை ஒரு கரையும் இல்லாத நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக அவர் இருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் அந்த இடத்திலிருந்து வானம் அகன்று போயிட்டு பூமி அகற்றப்பட்டனன்னு அல்ல, இவர் இருக்கிறத பார்த்தாலே வானமும் பூமி அகன்று போயிட்டு இது பார்க்க முடியலை. அப்போ இது இந்த நியாய தீர்ப்பு எங்கே வச்சு நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். 9வது சங்கீதத்தில் இருக்கிறது. எல்லா வசனத்தை எடுத்தால் நமக்கு டக்குன்னு நேரம் ஆயிரும். நியாய தீர்ப்புக்கு சிங்காசனம் ஆயத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த நியாய தீர்ப்புக்கு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்தாயிட்டு. அப்போஸ்தலர் 17 என்று நினைக்கிறேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறேன். இந்த நியாய தீர்ப்பு என்றைக்கு என்கிற நாள் தேவனுடைய காலண்டரில் அது குறிக்கப்பட்டாயிற்று. தேவனுடைய பார்வையில் இந்த நாளில் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நடத்தணும் அப்படிங்கிற நாள் குறிக்கப்பட்டாயிற்று. யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், நியாயாதிபதியும் குறிக்கப்பட்டாயிற்று. நியாயாதிபதி யாரு? இயேசு தான் அந்த நியாயாதிபதி. அப்போ இந்த வெள்ளை சிங்காசனம் ரெடி, நியாயம் தீர்க்கிற நாள் ஆயத்தம், நியாயம் தீர்க்கிறவரும் ரெடி. இனி அதில் வீட்டு இருக்கிறவரை கண்டேன். வீட்டு இருக்கிறவரை கண்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டு இருக்கிறவருடைய அந்த சாயலை எங்கே பார்க்க முடியும்னு சொன்னால், அதை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வீட்டு இருக்கிறவரை குறித்து இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இப்போ நான் கவனிங்க, சிங்காசனத்தில் இருக்கிறவர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? தலை முடிய பார்த்தா வெண் பஞ்சை போல இருக்கிறது. கண்களை பார்த்தா அக்கினி ஜுவாலையை போல இருக்கு. கால்களை பார்த்தா உலைக்களத்தில் எடுத்த வெண்கலத்தை போல இருக்கிறது. வாயிலிருந்து பார்த்தா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வர்றது மாதிரி இருக்கிறது. பயங்கரமானவரை இப்பொழுது அந்த சிங்காசனத்தில் இப்போ உட்கார்ந்திருக்கிறார். இனி சிங்காசனத்துக்கு முன்பாக யார் நிற்கிறார் தெரியுமா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் இருக்கா? அப்படி தானே இருக்கு. அதை 12 வெளிப்படுத்த 20:12 வாங்க.
20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் இங்கே கை வச்சுக்கிடுங்க. ஆனால் எங்கே போய் இதான் நமக்கு பிரசங்க விஷயமே தான். வெளிப்படுத்த விசேஷம் 20 கை வச்சுருக்கேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். போதும். இப்போ பாருங்க, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்னு சொன்னா, மரித்து போன ஆதாம் முதற்கொண்டு அத்தனை பேர் அங்கே நிற்பாங்க. அந்த சிறியோர் பெரியோர் அப்படிங்கிறதுக்கு ஏழைகளும் நிற்பார்கள், பணக்காரர்களும் நிற்பார்கள். இந்த நியாய தீர்ப்புல ஒரு மனுஷன் கூட தப்பவே முடியாது. எல்லா மனுஷனும் நிற்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. காயின் நிற்பான், ஆபேலை கொலை செய்த காயின் நிற்பான். இனி சொல்லுகிறேன், இயேசுவை கையை கழுகி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் இல்லையா, பிலாத்து அன்னைக்கு இவர்கிட்ட தண்டனை வாங்குவதற்கு வந்து நிற்பான். உலகத்துடைய தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு கொலை செய்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை அனுமதிக்கிறார்னு வச்சுக்கொள்ளுங்க. 20 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆனால் 5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 6வது வருஷத்தில் மனுஷன் செத்து போயிட்டான். ஏதோ ஒரு நோயினால என்ன பண்ணி ஜெயிலே செத்து போயிட்டார். மீதி இருக்கிற 15 வருஷம் யாரு அந்த தண்டனை அனுபவிக்கிறது? யாரும் கிடையாது. முடிந்து மரணத்தோடு கூட இந்த உலகத்துடைய தண்டனை முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய தெய்வத்துடைய தண்டனை அப்படி கிடையாது. செத்து போனவனையும் திரும்ப உயிரோட கூட எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி பாவம் செய்தவனை நியாயம் தீர்த்து ஒரு மனிதனும் தப்ப முடியாத ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாரே பாருங்க. அதுதான் பயங்கரமான நித்திய நியாய தீர்ப்பு என்பது. புரிகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நிற்பாங்க. அன்றைக்கு எலியாவுடைய தலையை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டதான ஏசபேல் வந்து நிற்பாள். ஏரோதுடைய தலையை எடுப்பதற்காக காரணமாக இருந்த ஏரோதியாள் வந்து நிற்பாள். ஒவ்வொருவரும் அங்கே வந்து நிற்பார்கள். தவறான ஆலோசனை சொன்னதான பிழையாம் அங்கே வந்து நிற்பான் தண்டனை வாங்குவதற்காக. எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. எல்லாரும் அங்கே வந்து தண்டனை வாங்குவதற்கு நிற்பார்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன், தண்டனை வாங்க வர்றவங்க எப்படி நிற்பாங்கன்னு சொல்லி. தானியேல் புஸ்தகத்தில் பெல்சால்சர் என்கிற ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா தேவாலயத்தின் பாத்திரங்கள் எல்லாம் அவன் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு விரல் வந்து அங்கே எழுதுகிறது. அவனுக்கு சுவரில் வந்து எழுதுனது என்ன எழுதுனது? மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்று எழுதுறது. ஒரே ஒரு விரல். அன்றைய சாம்ராஜ்யத்துடைய ராஜாவாக்கும். அந்த ராஜாவுக்கு முன்னால் ஒரே ஒரு விரல் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்கிற அந்த விரல் எழுதின உடனே ராஜாவுடைய இடுப்பு கட்டெல்லாம் நடுங்கிட்டு. அப்ப நியாயாதிபதியுடைய ஒரு விரலை பார்த்தாலே ஒரு சாம்ராஜ்யத்துடைய ராஜா நடுங்குவான்னு சொன்னா, நியாயாதிபதியை காணும் போது உள்ள சீனை நினைச்சு பாருங்க. முழு நியாயாதிபதியை பார்க்கும் போது மனுஷன் எப்படி நிற்பான்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு தகாத பேர்ல ஜெயில பிடிச்சி போடுறாங்க இல்லையா? குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்கிறவர்களையும் மத மாற்றங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போடுறான் இல்லையா? அவன் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்புக்கு தப்புவான். ஆனால் தெய்வத்துடைய நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அங்கே நியாயாதிபதிக்கு முன்னால் வந்து நிற்கும் போது இவன் கிடுப்பு கட்டலன் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்கி நிற்கும். இங்கே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்குவதற்கு நமக்கு பேச தெரியாது. ஏன் சார்பா நான் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு போகலாம். அங்கே வக்கீலை ஒன்றும் கூப்பிட்டு போக முடியாது. ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சொல்லணும். எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் அனுப்புங்க. ஃபெலிக்ஸ் என்கிற ஒரு அதிகாரி இருந்தான். அந்த அதிகாரி அப்போஸ்தல நடவடிக்கையில் பவுல்கிட்ட பிரசங்கம் கேட்கறதுக்கு வந்தான். பவுல் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணோன்னு சொன்ன பயமா இருக்கு, நான் போறேன், இன்னொரு நாள் அந்த பிரசங்கம் கேட்கறேன். நியாய தீர்ப்பு கேட்டாலே ஒரு மனுஷனுக்கு பயப்படுத்தணும்னு சொன்னா, நியாய தீர்ப்பு முன்னால வர்றவனுக்கு சீனை நினைச்சு பாருங்க.
நியாய தீர்ப்பு கண்டிப்பாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் நித்திய நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்தியமான நியாய தீர்ப்பில் இப்போ சிங்காசனம் ஆச்சு, சிங்காசனத்தில் இருக்கிறவர் ஆச்சு, அப்புறம் யார், மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் நிற்கிறாங்க, தப்பு பண்ண எல்லாரும் வந்து நிற்பாங்க, அப்புறமா நியாயாதிபதி வந்து நிற்கிறார். இனி நம்முடைய தெய்வம் சாட்சி இல்லாமல் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது இல்லையா? சாட்சி இல்லாமல் நியாயம் தீர்க்க முடியாது. எப்படி சாட்சியோட இங்கே கை வச்சுக்கிட்டோம், என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் கை வச்சுக்கிடுங்க. இனி சாட்சிகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சங்கீதங்களின் புத்தகத்தில் வாங்க பார்க்கலாம். 50வது சங்கீதத்தில் முதலாவது வாருங்கள். 50வது சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம முதலாவது வாசிப்போம். 50வது சங்கீதம் 4வது வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். இப்போ மேலே இருக்கிற வானத்தை கூப்பிடுவார். வானமே நீங்க வா, பூமியே இங்க வா, எல்லாரும் இங்க வாங்க. எனக்கு முதல்ல புரியலை, கேட்டீங்களா? வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார்னு இருக்கு இல்லையா? எனக்கு முதல்ல புரியலை. வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்த பிறகுதான் சங்கீதம் எனக்கு புரிஞ்சு. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நியாயாதிபதிகளை பார்த்த உடனே வானம் பூமி அகர்ந்து போச்சுன்னு. போனதை ஆள் ரிட்டர்ன் கூப்பிடுறாரு. வானமே வா, பூமியே வா, வந்து நில்லு, சாட்சிக்காக. முதல்ல சாட்சிக்குரிய ஆளுவலெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு சாட்சி எப்படி, தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ சாட்சி என்னெல்லாம் ஆச்சு? வானாச்சு, பூமி ஆச்சு. இனி ஆபகுக்கு புத்தகத்தை எடுங்க. ஆபகுக்குன்னு ஒரு ஆள் உண்டு, தெரியுமா? பைபிளில் பக்கம் 1085 இருக்கிறது. 2வது அதிகாரம் 11வது வசனம். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 11வது வசனம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். நீங்கள் எடுக்கலாம், நாங்கள் டிஸ்பிளே பார்த்தா போதும். திரும்ப அந்த 11வது வசனம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து. கல்லு வெளியே நாம செய்கிற தவறுக்கு கல்லு, அறை வீட்டில் செய்கிற தவறுக்கு உத்திரம் சாட்சி. இயேசு சொன்னாரு, நீ ஒரு கிராமத்துக்கு போகணும், ஒரு கிராமத்தில் போய் அங்கே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா திரும்ப வரும்போது காலில் இருக்கிற தூசி என்ன செய்யணும்? தூசியை ஏன்? தூசி அன்னைக்கு சாட்சி சொல்லும். நம்ம ஆளு போய் சொல்லுவார், மிஷினரிகள் எல்லாம் துரத்துனவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாது, ஏசுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ தூசி வந்து சொல்லும், இந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் வந்தது நீ தான் துரத்தின, அதுக்கு நான் சாட்சி. உலகத்துள்ள சாட்சிகள் எல்லாம் காசு கொடுத்து மாற்றலாம். நான் இப்போ சொன்ன சாட்சிகள் எல்லாம் எத்தனை பேர் மாற்ற முடியும் சொல்லுங்கள்? வானம் சாட்சி, பூமி சாட்சி, அப்புறம் கல் சாட்சி, உத்திரம் சாட்சி, தூசி சாட்சி. இனி தெய்வமே சாட்சியாகும். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துடைய கடைசி வரியை பாருங்க. பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவனுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கட்டு. தெய்வமே சாட்சி. இப்போ இந்த தெய்வத்துக்கு யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? இப்போ சாட்சி எல்லாரும் இப்போ கொண்டு விட்டு சாட்சிக்கு ஆள் ரெடி. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டோம், நம் தவற யாரும் பார்க்கலன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு கல் பார்த்தாச்சுன்னா போதும், ஒரு தூசி பார்த்தாச்சுன்னா போதும், வானம் பார்த்துச்சுன்னு சொன்னா வானம் வந்து சாட்சி சொல்லும், பூமி பார்த்தாச்சுன்னா. இப்ப சொல்லுங்க, அந்தரங்கம் என்று ஏதாவது உண்டா?
மறைவிடம் என்று ஒன்று உண்டா தெய்வத்துக்கு பார்வையில்? அறியப்படாத ரகசியம் என்று ஒன்று உண்டா தேவனுக்கு முன்பாக? ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்து நிற்கும் போது, இப்போ நான் எக்ஸாம்பிள் 1-2 ஆளுகள் உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணி பாருங்க. முதல்ல காயின் ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோமா. காயினை டே காயின் எங்கள் வாடா வா வந்து நெல் இருந்தாச்சு. அன்னைக்கு காயினை பார்த்து என்ன கேட்டார்? உன் தம்பிக்கு கொலை பண்ணினேன்னு கேட்டார் இல்லையா? அதே போல் அன்னைக்கு காயினை பார்த்து கேட்பார், டே இங்கே வா, நீ உனக்கு தம்பி ஆபேல நீ கொன்று போட்டியடா அப்படின்னு கேட்ட இவன் அண்ணன் பழைய டயலாக் அடிப்பான். பழைய அவருக்கு ஒரு டயலாக் உண்டு, நான் என்ன எங்கள் தம்பிக்கு காவலாளியா அப்படின்னு கேட்ட உடனே வானம் சொல்லும், இவன் கொன்னதை நான் பார்த்தேன். பூமி சொல்லும், அவன் செத்து என் மேலே தான் விழுந்தான். என்ன பேசாமல் நெல்லுன்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. டேய் கொஞ்சம் எனக்கு சார்பாக நெல்லுன்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி துணிகரமாக துணிச்சலாக பாவம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? லஞ்சம் வாங்குறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருமே பார்க்கலங்கிற துணிச்சல்ல பண்ணுறாங்க. நியாயாதிபதிக்கு முன்னால் ஒருவரும் தப்பவே முடியாது. ஒருவரும் தப்ப முடியாது. அதை மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் கடலில் விழுந்து செத்து போய் வாடி காணாமல் போய் சொல்லி அவங்களும் அன்னைக்கு வருவாங்க. சமுத்திரம் தண்ணில் உள்ளவைகளை ஒப்புவித்தது. சமீபத்தில் ஒரு 5-6 வருஷம் நினைக்கிறேன், மலேசியா ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று போனது, இன்னும் கண்டுபிடிக்கல தெரியுமா? 200 எத்தனையோ பேரோட போனது. அன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நியாயாசனத்துக்கு முன்பு சமுத்திரம் தண்ணில் உள்ளவைகளை ஒப்புவித்தது. அன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கு வருவாங்க. பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. எல்லாரும் நட்டி நடுங்கி போய் நிற்பாங்க. அதுக்கு மேலே புத்தகங்கள் திறக்கப்படும். மல்கியா புத்தகத்தில் இருக்க ஞாபக புத்தகம் டேட்டு வரி ஆண்டவர் போட்டு காட்டி கொடுப்பார். எங்கே யார்கிட்ட என்ன தப்பு பண்ண என்ன பேசுனா எல்லா டேட்டு வரியாக போட்டு கரெக்டாக போட்டு காமிச்சு லிஸ்ட்டை கையில் தூக்கி கொடுப்பார். ஜீவ புஸ்தகம் என்னும் மற்றொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ஒன்றையா சொல்ல சொல்ல நீ குற்றவாளி. ஒவ்வொரு சாட்சிகளும் சொல்லும், நீ குற்றவாளி, உனக்கு சத்தியம் வந்தது, நீ செய்யவில்லை, உன்னை எச்சரித்தும் நீ கேட்கவில்லை. மச்சு வந்து சாட்சி சொல்லும். யாருக்கும் எதையும் மறைக்கவே முடியாது. உத்தரம் சாட்சி சொல்லும், நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. கடைசியில் தண்டனை வாங்கி தலை குனிந்து போகும்போது என்ன தெரியுமா? இன்றைக்கு இயேசுவை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அன்னைக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அங்கே வந்து தான் ஆகணும். இன்னைக்கு இயேசுன்னு சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். இயேசுன்னு சொன்னால் என்ன எனக்கு இன்னைக்கு இயேசு பிடிக்காது. அன்னைக்கு நீ போன பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது. மதமாத்தன்னு சொல்கிறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, என்னென்ன விதத்தில் கேஸு ஃபைல் பண்ணுறாங்க. அன்னைக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இரட்சகருக்கு முன்பாக இன்றைக்கு பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அன்றைக்கு முழங்காலில் நின்று தண்டனை கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லி போவார்கள்? அன்றைக்கு இயேசுவை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. எல்லா நாவும் அறிக்கையிடும், இவரே இரட்சகர் என்று. அன்றைக்கு எல்லாரும் சொல்லுவார்கள், எல்லா கால்களும் முழங்கால் படியிடும், இவரே ஆண்டவர் என்று, இவரே கர்த்தர் என்று. அன்றைக்கு தண்டனையை வாங்கிக்கிட்டு நீரே இரட்சகர், நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லி நரகத்துக்கு போகிறத விட இன்றைக்கு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு முழங்கால் படிட்டு நீரே இரட்சகர் என்று சொன்னால் தெய்வ ராஜ்யத்துக்குள்ளால் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். சரி, இவ்வளவு புரிஞ்சவங்க கையை உயர்த்தி வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கல. இனி இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கு வழி உண்டான் என்கிறத நம்ம பார்க்கலாம். தப்புவதற்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா அது எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க பார்க்கலாம்.
நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். அமெரிக்க தேசத்தில் ஒருத்தன், கதை இல்லை, ஒரு சம்பவம் நடந்த சம்பவம். ராபர்ட்டுங்கிற ஒருத்தன் தான் பாருங்கள், அவன் பேர் ராபர்ட். அவன் பேர் என்ன? இவன் என்ன பண்ணான்னு பயங்கர கோவத்தில் ஒருத்தனை கொன்னுட்டான். அவனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு. இவனை நேராக கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட பிறகு இவனுக்கு தீர்ப்பு வந்து விட்டது. என்ன தெரியுமா தீர்ப்பு? இவனுக்கு மரண தண்டனை. இவன் செய்த குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு மரண தண்டனை இவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ தீர்ப்பு எல்லாம் லாஸ்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு இங்கே ஒரு ஜனாதிபதி நினைத்தால் ஒரு தூக்கு தண்டனையுடைய இதை குறைக்க முடியும், தெரியுமா? ஜனாதிபதி நினைச்சா குறைச்சிடலாம், கருணை மனுவை போட்டு குறைச்சிடலாம். அங்கே மாகாணத்தை ஆளுகிற கவர்னர் நினைச்சா ஒரு ஒரு வெளியே கொண்டு வரலாம், அவனை விடுதலையாக்க கூட முடியும். மரண தண்டனைக்கு 2 நாளுக்கு முன்பாக இந்த ராபர்ட்டுடைய மனைவி, 2 பிள்ளைகள், ஒருத்தனை கொன்னான் இல்லையா இந்த ராபர்ட், அவனுடைய மனைவி, எல்லாரும் போய் கவர்னருக்கு முன்பாக இந்த ஒரு வாட்டியும் அவனை விட்டுருங்க, மன்னிச்சு வாய்ப்பை கொடுங்க. இந்த 2 குழந்தைகளை ஓன்று அழுது இந்த கவர்னருடைய மனசு கொஞ்சம் உருகி மரண தண்டனை விதிக்கப்பட்டதுடைய முந்தின நாள் அவர் சொன்னார், நீங்கள் போங்கள், நான் ஒரு கவர்னராக அல்ல, நான் ஒரு ஃபாதராக, ஒரு ஃபாதர் வஸ்திரத்தில் போய் நான் அவனை போய் சந்திக்கிறேன் அப்படி சொல்லி. மரண தண்டனைக்கு முந்தின நாள் ராபர்ட் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டிருக்கிறான். கவர்னர் கையில் அவனை விடுதலை செய்கிற ஒரு பத்திரத்தோடு கூட அவர் அங்கே போகிறார். அங்கே போகிறான். ராபர்ட்டுக்கு பயங்கர டென்ஷனில் நிற்கிறான். இவர் கவர்னர் ஃபாதருக்கு ட்ரெஸ்ஸை போட்டாங்க போகிறார், டென்ஷனில் நிற்கிறான். அங்கே செல்லில் இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் செத்து போயிடுவேன். அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறேன். தூரத்தில் ஒரு ஃபாதர் வர்றார். இவன் சொல்கிறான், இதா வந்துட்டார் ஃபாதர், நாளைக்கு சாக போகிறேன், இன்றைக்கி எனக்கு ப்ரேயர் பண்ணி சாகிறதுக்கு வழி அனுப்புறதுக்கு வந்துட்டார். அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஃபாதர் வர்றது. கிட்ட ஃபாதர் வந்த உடனே, ராபர்ட், உன்னிடத்தில் 2 நிமிடம் நான் பேச விரும்புகிறேன் என்று இவ்வளோ தான் சொன்னார். சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துட்டு என்னட்ட நீர் 2 நிமிஷம் இனி பேசி என்ன போறீர், நாளைக்கு சாக போகிற என்னிடத்தில் நீர் பேசி என்ன செய்ய போறீன்னு சொல்லிட்டு அவரை கெட்ட வார்த்தையால் திட்டுறான். திட்டி அவரை காரி துப்பி, நீ போ. இவர் கெஞ்சினார், ஐயா 2 நிமிஷம் இல்லை, ஒரு 20 செகண்ட் வந்துட்டு நான் பேசுகிறேன்டா, 20 செகண்ட் இல்லை, போடா, ஒன்றால் நீ யாருடா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரில் வந்தவரை திட்டி கெட்ட வார்த்தைகளை பேசி அப்படியே ஜன்னல் கம்பியை பிடித்து அவனுக்கு முடிவு தெரிஞ்ச வார்த்தைகளாக பேசி காரி துப்பி அவரை வேதனைப்படுத்தி அவர் எவ்வளோ கெஞ்சுறாரு, ப்ளீஸ். இந்த கவர்னருக்கு உள்ளத்தில் அவன் 2 பிள்ளைகள் நேற்றைக்கு வந்து அழுதது, மனைவி வந்து அழுதது இவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. இவர் அதை வச்சுக்கிட்டு இப்போ இவன்கிட்ட கெஞ்சுறாரு, இறங்கி போறாரு. இவன் முட்டியவே இல்லை, செவி சாய்க்கவே இல்லை. மிகுந்த வருத்தத்தோடு கூட அந்த கவர்னர் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டார். அடுத்த நாள் காலை வேளையில் இவனுக்கு மரண தண்டனை. எப்படி மரண தண்டனைன்னா, ஒரு இரும்பு சேரில் உட்கார வச்சு அந்த சேரில் இவனை கையும் காலையும் பின்னால் பெல்ட் போட்டு கட்டிட்டு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்கறது. அந்த மின்சாரம் தாக்குவாங்க. மின்சாரத்தை கொடுத்த உடனே அது அந்த கரண்ட்டுக்கு இதிலேயே கரிஞ்சு போயிடுவான். அதுதான் மரண தண்டனை. அப்படி காலையில் இவனை பார்த்து கொண்டு அந்த ஜெயில் வார்டன் இவனை கூட்டி கொண்டு போகிறான். எங்கே? மரண தண்டனைக்காக. அந்த நிறைவேற்றுகிற அந்த சேரில் போய் உட்கார வைப்பதற்காக அங்கே போய் உட்கார வைத்து விட்டு காலை கட்டி கேட்குறாராம், டேய், நேற்றைய தினத்தில் உன்னை தேடி கவர்னர் வந்தார்லடா, கவர்னர் வந்ததுக்கு நீ என்னடா கவர்னருக்கு என்ன பதில் சொன்ன அப்படின்னு. உடனே இவன் கேட்டான், கவர்னரா? யார் வந்தா? எந்த கவர்னர் வந்தார்? என்னை தேடி ஒரு ஃபாதர் தானே வந்தார்.
உடனே அந்த வார்டன் சொன்னாராம், இவனை பார்க்கிறவர் அவர் ஃபாதர் இல்லடா, கவர்னர். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாருடா, உன்னை விடுதலை பண்ணுகிற பிரமாணத்தோடு வந்திருந்தாருடா. உன் மனைவி பிள்ளைகள் போய் சொல்லி உனக்கு விடுதலை பண்ணுகிற பத்திரத்தோடு வந்திருந்தாடா. நீ அவருக்கு என்ன சொன்ன? நான் அவரை திட்டி கெட்ட வார்த்தை பேசி அனுப்பிட்டேன். ஓ என்று அழுறான். இப்போ அந்த மரண அந்த சேரில் உட்காந்து ஓன்னு கதறான். ஐயோ ஐயோ ஐயோ, இனி எனக்கு அந்த கவர்னரை பார்க்கணும், இனி எனக்கு அந்த மனுஷனை பார்க்கணும். இல்லைடா, வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. உனக்கு வாய்ப்பு முடிச்சிட்டு. இனி கவர்னராகவும் வரமாட்டார், இனி ஃபாதராகவும் வரமாட்டார். வாய்ப்பு முடிச்சிட்டு. கடைசியாக சாகிறதுக்கு முன்னால் நீ என்னடா சொல்ல விரும்புகிறான்னு கேட்டா அவன் சொன்னானா, நான் சொல்கிறத அப்படியே எழுதி கொள்ளுங்கள். நான் தவறு செய்ததினால் அல்ல இந்த மரண தண்டனையிலே வந்திருக்கிறேன். என்னை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறவரை தள்ளினதினால தான் நான் இந்த மரண தண்டனை அனுபவிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஷாக்கு கொடுக்கப்பட்டது, செத்து போயிட்டான். அதே வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுனால அல்ல அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறான். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிறதுனால தான் ஒரு மனுஷன் நியாயம் தீர்க்கப்படுகிறான். இவ்வளோ பெரிய ஆக்கணையிலிருந்து ஒருவரும் தப்பவே முடியாது. பாருங்க, முழு உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறதான நேரத்தில் நம்ம வந்து நிற்பாங்க, நம்ம ஒரு காரங்களை வந்து நிற்பாங்க, எல்லாரும் வந்து நிற்பாங்க. எனக்கு 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 தாத்தா வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம். எனக்கு தாத்தாக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அன்னைக்கு அவரெல்லாம் வந்து நிற்பார். சர்வ ஜனமும் வந்து நிற்கிறதான நேரத்தில், ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிறதான நேரத்தில், அந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவிப்பதற்காக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதற்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. இயேசு எதுக்காக வந்தார்? இயேசு என் தலைவேதனையை மாற்றுவதற்காக வந்தார். அதுக்கு சிலுவை வரைக்கும் போகணுமாக? இயேசு எதற்காக வந்தார்? என் கடன் பிரச்சனையை மாற்ற வந்தார். அதுக்காக சிலுவையில் எவ்வளவு அட்டியை வாங்கி தூக்கி மாட்டி விட்டுருக்குறாங்க என் கடனை மாற்றுறதுக்கா. இவ்வளவு அட்டி வாங்கினதுக்கு காரணம், நான் நரகத்தில் போய் இதைவிட வேதனை படக்கூடாது என்பதற்காக நான் நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய வேதனையை இயேசு சிலுவையில் சுமந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இப்போ நீங்கள் தப்புவதற்கு வழி இருக்குங்க. அவ்வளோ பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? இந்த காலத்திலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பற்றி சொல்றது? இயேசு ஏன் ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கு இயேசு தேவை? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஏன் இயேசு தேவைன்னா, வரும் கோபத்துக்கு தப்புவதற்கு வழிகாட்டினவன் யாருன்னு யோவான் ஸ்நாபன் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்புவதற்கு வழிகாட்டினவர் யார்? வழிகாட்டினவர் தான் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகன். வரும் கோபம் என்னது? பயங்கரமான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு கோபாக்கனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆக்கனையிலிருந்து நம்மை காப்பாற்ற என் கர்த்தராகிய இயேசுவால் மட்டும்தான் முடியும். என் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த இரட்சகரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நமக்கு இவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பில் நான் நிற்க மாட்டேன். அதற்கு முன்பாக என்னை அவரோடு கூட வைத்திருப்பதற்காக இயேசு வருவார். அந்த நம்பிக்கை இப்போ வந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். ஏன் இப்போ நமக்கு நாம ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம்? என் மேலே இருந்த தண்டனையை அவர் நீக்கி போட்டதுனால நான் இனி அந்த வெள்ளை சிங்காசன நித்திய நியாய தீர்ப்புக்கு முன்னால் போய் நிற்க மாட்டேன். அதற்கு முன்பாக 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின வரும். இங்கே டிஸ்பிளேல இருக்கு, வாசிச்சிருங்க. இனி வரும் கோபாக்கனை நின்று
நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இயேசு இனி வரும் கோபாக்கினிலிருந்து என்னை தப்புவிப்பதற்காக வரப்போகிறார். பாருங்க, சில வருஷத்துக்கு முன்பாக 1-2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். பார்த்துக்கிடுங்க, அந்த கன்வென்ஷனில் 2வது நாளில் இயேசுடைய 2வது வருகை, திரும்ப இயேசு வருகிறார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணேன். 2வது நாள் கூட்டம் முடித்த உடனே நாங்கள் சாப்பிட்ற இடம், நாங்கள் நம்ம தம்பி மாதிரி தான் ஆராதனை நடத்துனாங்க. நாங்கள் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுட்டு வெளியே வர்றதான நேரத்தில் கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஒரு 7-8 பிள்ளைகள் இருக்கு. வெளியே வந்த உடனே, பாஸ்டர் நீங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணீங்க, திரும்ப வருவார்னு பிரசங்கம் பண்ணீங்க, எங்களுக்கு அந்தி கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தி கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம். நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, என்ன கேள்வினாலும் நீ கேளு, நாளைக்கு ராத்திரி பிரசங்கம் முடித்த பிறகு என்கிட்ட நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னும் எனக்கு 2 பிரசங்கம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் இருக்குது, சாயங்காலம் பிரசங்கம். இது 2 பிரசங்கம் முடித்த பிறகு தான் நீ என்னிடத்துல சந்தேகம் கேளு அப்படின்னு சொல்லி. நான் இப்போது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை கூட்டம் பேசி கடைசியில் எனக்கு அந்தி கிறிஸ்துவ பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் நியாய தீர்ப்பெல்லாம் குறித்து பேசி முடிச்சுட்டு, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் முடித்து சாப்பிட்டுட்டு வெளியே வர்றதான நேரத்தில் இந்த குரூப் நிற்கிது, ஸ்ட்ரைக்குக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. நான் என்ன சாப்பிட்டு வெளியே வரேன். நேற்றுக்கே அந்தி கிறிஸ்துவை பற்றி சொன்னீங்க, பேசுகிறேன். இன்றைக்கி கேள்வி கேட்க சொன்னீங்க, ஏன் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன்? அன்னைக்கு எனக்கு 4 பிரசங்கம். அப்போ நமக்கு இங்கே 2 காலையில் பிரசங்கம் முடிச்சு, அங்கே அது முடிச்சு 4 பிரசங்கம் முடிச்சு, நானே ஒரு பருவத்தில் நிற்கிறேன். ஏறக்குறைய 7-8 மணி நேரம் ஜீவனை கொடுத்து காத்தி பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிறேன். இப்போ அடுத்த 5வது பிரசங்கத்துக்கு ராத்திரி 10:45 நிற்கிறோம். என்னது? அந்தி கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாரு. அப்போ நான் அவங்களுக்கு நைஸாக ஒரு வார்த்தை சொல்லி வந்தான நேரத்தில், ஒரு வார்த்தை சொன்னதோட அப்புறம் அவங்களுக்கு அந்தியும் வேண்டாம் கிறிஸ்துவும் வேண்டானாச்சு. நான் கேட்டேன், நீ பார்ப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்? இயேசு இன்னைக்கு வர்றாருன்னு சொன்னால் அதுக்கு அடுத்ததாக அவர் சபையை சேர்த்து கொண்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்துவை உனக்கு பார்க்கணுன்னு ஆசையா, அல்லது அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் இயேசு வருவார், இயேசுவை பார்க்கணுன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா? நான் இயேசுவை வர வேண்டும் என்று இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலோடு கூட நிற்கிறேன். நீ அந்தி கிறிஸ்துவனுக்கு கண்டிப்பாக பார்க்கணுமான்னு கேட்டேன். இப்போ சொன்னிச்சு, வேண்டாம் பாஸ்டர் போனா போதும், இனி எங்களுக்கு அந்தி கிறிஸ்துவன் பார்க்கணும், எங்களுக்கு இயேசுவை பார்த்தா போதும். நமக்கு இன்னைக்கு பல நேரத்தில் எனக்கு அந்தி கிறிஸ்துவ என்னன்னு அறியணும், உங்களுக்கு அறியணுமா? இனி இயேசுவை பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் போதும்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கல. இனி வரும் அதுக்காக நல்ல கற்றுக்கொள்றது தப்புன்னு சொல்லலை. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இங்கே 1:10 வாசித்தோம் இல்லையா? நாம் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்தி கிறிஸ்துவை அல்ல நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதற்கு முன்பாக எங்களை கோபத்துக்கு தப்புவிக்கிற இயேசு வருகிறார், அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு என்கிற அந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவார்கள். இப்போ எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை இப்படி ஒன்றுனா உயர்த்தணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரட்சகர், கேட்டுற போது இயேசு மணவாளர், இயேசு ராஜா, இயேசு நியாயாதிபதி. சொல்லி பாருங்க லைனா. 1, அடுத்து 3, இயேசு ராஜா. 4, நம்ம பாசையில் அடிச்சான் குளிச்சான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க பார்க்கலாம். 1 யாரு? சத்தமா சொல்லணும். 2, இயேசு. ஆர்டர் தப்பிடக்கூடாது, ஆர்டர் தப்பவே கூடாது. ஏன்னா இது ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். 2, இயேசு மணவாளர். 3, இயேசு ராஜா. 4, இயேசு நியாயாதிபதி. இதை 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடணும். இயேசு ரட்சகர். இன்னைக்கு 2025 வருஷம் ஆகஸ்ட் மாதம்
6ஆம் தேதி ராத்திரி 8 மணி வரைக்கும் இயேசு யார் என்றால், இயேசு இன்னைக்கு இரட்சகராக தான் இருக்கிறார். எந்த பாவியும் அவர் ரட்சிக்கிற இரட்சகராக தான் இருக்கிறார். ஆமென். இனி இயேசு இன்னைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இயேசு வர்றாருன்னு சொன்னா சபையை சேர்த்து, மணவாட்டி என்கிற சபையை சேர்க்கிற மணவாளனாக இயேசு வருவார். இயேசு மணவாளனாக வருவார். இன்றைக்கு இயேசு வந்தார்னா 7 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியில வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். எருசலேமை தலைநகரமாக வைத்து அரசாட்சி செய்வார். அன்னைக்கு யாருன்னா இயேசு ராஜா. இயேசு ராஜா 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அவர் உட்கார்ந்திருக்கிறதான நேரத்தில் அவர் நியாயாதிபதி. சரிதானா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இது தான் இனி சம்பவிக்க போகிற ஆர்டர். திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இயேசு ரட்சகர். இனி எப்போ இயேசு வர்றார் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வருவார். வரும்போது அவர் மணவாளனாக சபையை சேர்த்து கொள்வதற்காக வருவார். அந்த நாளுக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாண நாள். வெளிப்படுத்தும் விசேஷம் 19:9 இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள். போன வாரத்தில் நடந்த கல்யாணத்தில் கூட நான் அதை பற்றி லேசாக சொன்னேன். கல்யாண விருந்தில் கடைசியில் இயேசு தான் மணவாளன் என்கிறத குறித்து லேசாக சொன்னேன். அதுதான் மணவாளனாக இயேசு. அதுக்கப்புறம் இந்த பூமியில் 7 வருஷம் உபத்திரவம் நடக்கும் பாருங்கள். அந்த உபத்திரவத்தில் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான், அந்தி கிறிஸ்து தோன்றுவான், அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி நடக்கும், அந்தி கிறிஸ்துவோடைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும். அப்புறமாக இயேசு பரசியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட ஒலிவ மலையில் இறங்கி வருவார். அதைத்தான் சகரியா 15:5 இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு சகல பரிசுத்தவான்களும் வருவார்கள். நம்ம இன்னைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. போன பிறகு திரும்ப பரசியமாக ஒலிவ மலையில் இயேசுவோடு கூட இறங்கி வருவோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சண்டே கிளாஸில் எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்தர் பவனியிலே நாதா நான் ஓர் அங்கத்தினனாக காண வாஞ்சிக்கிறேனே. நமக்கு தெரிஞ்ச ஒரே பவனி கழுத குட்டியின் மேலே போகிற பவனி தான். அப்படி தான் இல்லை. பரிசுத்தர் பவனி என்றால் இயேசு பரசியமாக ஒலிவ மலையிலே இறங்கி வருவார். அதுக்கு பேர் தான் அந்த பரிசுத்தர் பவனி. அந்த பவனியில் நீங்களும் நானும் இயேசுவுக்கு பின்னால் இயேசுவோடு கூட வருவோம். அல்லேலூயா. இந்த பூமியில் 1000 வருஷம் இயேசு அரசாட்சி செய்வார். அப்போ நம்ம இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். கடைசியில் நியாயாதிபதியாக இயேசு நிற்பார். அந்த நியாய தீர்ப்பில் நம்ம நிற்க மாட்டோம். அதற்கு முன்பாக நம்மை அவரோடு கூட வைத்து அவருடைய கிரீடங்களை தந்து அவர் நமக்கு பிரதிபலன்களை தந்து நம்மை அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம பெற்ற ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பட்டது என்பது எவ்வளோ இப்போ புரியுதா? நம்ம பட்ட ரட்சிப்பு சும்மா இங்கே ஒரு கடன் மாறுறதுக்கும் நோய் மாறுறதுக்கும் பேய் மாறுறதுக்கும் மட்டுமல்ல. நம்ம பெற்ற ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கடைசியாக ரோமர் 8:1 மட்டும் வாசித்து முடிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஒரு தடவை கூட வாசிங்க பார்க்கலாம், சத்தமாக வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த லிஸ்டில் நாங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன். எனக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நமக்குள்ள இப்போ ஒரு உற்சாகம் வந்திருக்குமே. என்ன உற்சாகம்? இனி இயேசு அறிஞ்சாச்சு, என்ன தப்புனாலும் பண்ணலாங்கிற ஒரு உற்சாகம் வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் அறிந்து நாம தப்பு பண்ணனா ஆண்டவர் நம்மளை இங்கேயே துவைச்சி தொங்க விட்டுருவார். நம்மளை நியாயம். அதை ஒரு வசனம் கூட நம்ம வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 11 எடுங்க பார்க்கலாம்.
1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படுறதான நேரத்தில் உலகத்தோடு கூட ஆக்கணை தீர்ப்பில் நான் இருக்க மாட்டேன். இங்கேயே நான் பண்ணின தண்டனைக்கு பூமியிலேயே சரி கட்டி என்னை கடைசியில் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகிறதுல தான் ஆண்டவர் ரொம்ப பிரயாசம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அறிஞ்ச பிறகும் நம்ம தப்பு பண்ணால் இங்கேயே போட்டு நம்ம பாசையில் சொன்னால் வறுத்தெடுப்பார். இங்கேயே வறுத்தெடுக்கிறாருன்னா மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். இங்கேயே அடி தர்றதுக்காக நன்றி. எப்படியாவது அந்த நியாய தீர்ப்பிலிருந்து என்னை தப்பி, அந்த நரகத்தில் இருந்து என்னை தப்பி இங்கேயே போட்டு துவைச்சி தொங்க விட்டு என்னை அந்த ராஜ்யத்திலே கொண்டு வர்றதற்காக, நீர் சிட்சிக்கிறதற்காக நன்றி. சரி, அப்போ எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம்.